தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. விஜய் நந்தினி அவர்கள் இன்று ஒர்க் அவுட் பண்ணாங்க. அவங்க திரும்ப உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்படியான விடயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் சில மக்களுக்கு கேள்விகள் இருக்கும். எபிசோட்ல ஆனால் இன்னும் லைவ்ல வரையில. ஆக்சுவலாக இது எப்போ எடுக்கிறாங்க, இவங்க திரும்ப உள்ள வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அப்போ இது என்ன நடக்குது, எத்தனை மணித்தியால கேப்பில் எடுக்கிறாங்க அப்படியான சந்தேகங்கள். பிக் பாஸ் டீமை குறை சொல்கிறாங்க இவங்க மற்றும் முள்ளுக்குள்ள இருக்க இன்னொருத்தங்க. இதெல்லாம் எப்படி பிக் பாஸ் டீம் அலோவ் பண்ணுது? ஸோ அப்படி பல கேள்விகளுக்கு மக்களோட கேள்விகளுக்கு பதிலும் மக்களோட கருத்துக்கள், விஜய் நந்தினி அவர்கள் தொடர்பான மக்களோட கருத்துக்கள், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா, பிக் பாஸுக்கு எப்படி தெரிவு செய்யறாங்க இப்படியான நபர்கள் அப்படின்னு. ஏன்னா இவங்களுடைய மென்டாலிட்டியை பார்க்கக்குள்ள இவங்க ஒன்று மென்டாலிட்டி, இன்னொன்று பிக் பாஸ் பற்றிய அறிவு. 8 சீசன் தமிழில் நடந்திருக்கு. இவங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியாம இருக்குந்தாலும், வேற லாங்குவேஜ் பிக் பாஸ் பார்க்காட்டும், நம்ம தமிழில் 8 சீசன் பிக் பாஸ் நடந்திருக்கு. அந்த 8 சீசனுமே பார்த்தீங்கன்னா இதை விட சீசன் 2ல எல்லாம் இதை விட நிறைய விடயங்கள் நடந்திருக்கு. கொண்டாட்டுக்காக பண்றது, குப்பையை தலையில கொட்டுறது, டாஸ்க் அப்படின்னு பண்றது. சீசன் 3ல மதுமிதா அவங்க வெளியில போனது. சீசன் 4ல ஆரி வர்சஸ் பாலாஜி முருகதாஸ், ரம்யா பாண்டியன் வர்சஸ் ஆரி. எப்படியா ஆரிக்கு நைட்டி போட்டுட்டு அந்த 2வது வீக்கோ 3வது வீக்கோ ஒரு டாஸ்க்ல ஆரி நைட்டி போட்டு ஃபுல்லா போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் மைண்ட் கேம், மன ரீதியா ஒருத்தங்களை அட்டாக் பண்றது. சீசன் 5ல ராஜு அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒதுக்கினது. சீசன் 6ல அசீம் வர்சஸ் விக்ரமன் இப்படி வந்தது. ஜனனி வர்சஸ் அசீம் அப்படின்னு வந்தது. பிக் பாஸ் 8 தமிழ்ல கூட முத்துக்குமரன் அவர்கள், அவரை எல்லாரும் டார்கெட் பண்ணது. ரவீந்திர சார் அவர்கள் ஃபர்ஸ்ட் வீக் கேம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க, அவரை வெளியில அனுப்புனது. ஸோ இப்படி எல்லா சீசனுமே பார்த்துட்டு வரைக்கும் இவங்களுக்கு பிக் பாஸ்னா என்ன அப்படின்னு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். சின்ன குழந்தை கூட புரியும், ஓகே பிக் பாஸ்னா இதுதான். ஸோ அப்போ நம்மளும் இதுல இப்படி ஒரு ஆட்டத்தை தான் ஆட போறோம். ஸோ அப்போ கூட இருக்கிறவங்க ஃபேக்கா இருப்பாங்க, ரியலா இருப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, கொண்டட்டுக்காக நடிப்பாங்க. இது எல்லாரோட இண்டிவிஜுவல் கேம். அதுல அந்த 105 நாட்கள் ஃபேக்கா இருந்து ஒருத்தங்க டைட்டில் வின் பண்றதோ இல்ல ரியலா இருந்து அவங்க டைட்டில் வின் பண்றதோ அது அவங்களுடைய ஒரு சக்சஸ். எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ்ல யாருமே ஃபேக்கா இருந்து டைட்டில் அடிக்கல. மேபி ரன்னரா வந்திருக்காங்க, செகண்ட் ரன்னா வந்திருக்காங்க, ஆனா டைட்டில் சரியான நபர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அது மக்கள் சரியான நபர்கள் தான் 24 மணி நேரம், இப்ப கடந்த ஒரு சீசன் 6ல இருந்து 24 மணி நேரம் சரியான நபர்கள் தான் ஓட் போடுறாங்க. அப்ப இவங்க 8 சீசன் பார்த்துருக்காங்க, கடந்த ஒரு 3 சீசன் லைவ். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள போட்டு பிக் பாஸே பார்க்காத ஒரு நபர் போல என்ன இவங்க நடிக்கிறாங்க, இப்படி பண்றாங்க. கனியவர்களை கூட மேல எனக்கு சந்தேகம் வருது. அப்ப நீங்க அக்கறையா கேட்கலையா, பாசம் இல்லையா, இது இல்லைன்னு ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்றாங்க. ஏதோ ஒரு 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைய உள்ள போடைக்குள்ள அந்த குழந்தைக்கு பிக் பாஸ் பற்றி அறிவே தெரியல, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் நடிப்பா அப்படின்னு அந்த போலித்தனம் தான் தெரியுது நந்தினி உங்க மேல. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, மக்களோட கருத்தும் இதுதான். சரியா? 2வது விடயம், இதே நந்தினி அவங்களோட வாயாலே சொல்றாங்க, நான் பிக் பாஸ்க்கு டைட்டிலுக்காக எல்லாம் வரல, நான் இந்த நந்தினினா யாரு அப்படின்றதுக்காக தான் வந்தேன். விஜய் பார்வதி அவர்கள் அவங்க கிட்ட கேட்கக்குள்ள நான் நந்தினினா யாரு என்றதை காமிக்க தான் வந்தேன், அது முடிஞ்சிட்டு அப்படின்னு. ஸோ அப்போ இப்போ உண்மை என்ன அப்படின்னா, இந்த 5 நாள்ல போன 20 பேர்கள் இதுவரைக்கும் பண்ணலை விட இவங்க ஒரு நாள் பண்ணாங்கல்ல, கடந்த நேத்தும் இன்னைக்கும் இவங்க பண்ண சம்பவம் தான் இப்போ வைரல். அப்போ இப்போ பிக் பாஸ் போன நந்தினி அப்படின்றத விட பிக் பாஸை கிழிச்சிட்டு ஒருத்தி வெளியில போனால யாருப்பா அது அப்படின்னு மக்கள் சர்ச் பண்றாங்க. அப்போ உடனே இவங்கட பேர் தான் வருது. இதுக்கு முதல் விஜய் நந்தினின்னு தேடிங்கனாலே கிடைக்காது, வேற யாரும் தான் வரும். ஆனா இப்பல இருந்து விஜய் நந்தினின்னு போட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இஷ்யூ தான் வருது. ஸோ அப்போ அவங்களே சொல்றாங்கல்ல, நான் பிக் பாஸ்ல நான் யாரு, பிக் பாஸ் நந்தினி என்றதை காமிக்கணும், அப்ப என்னோட ஐடென்டிட்டிக்கு அதை நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்ப எல்லாமே இவங்க தான் ப்ரீ பிளான் பண்ணி நாடகம் போட்டிருக்காங்க. பிக் பாஸை பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கு தெரியும் இவங்களால டைட்டில் வின் பண்ண முடியாதுன்னு. ஸோ அப்போ இவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை, அந்த ஒரு பப்ளிசிட்டி தேவை. ஈவன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனா கூட தெரியாத நபர்களுக்கு ஒரு மோனிட்டைசேஷன் பண்ண ஒரு 6 மாதம் எடுக்கும். எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் 2 மாதம் லக் இருந்துச்சுன்னா
நல்ல வீடியோக்களை போட்டு மக்களுக்கு ஒரு லக் இருந்துச்சுன்னா 3-4 நாளில் 2,40,000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துடலாம். பட் இவங்க வந்து இப்போ ஒரு சேனலை கிரியேட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 50,000-60,000 மேலே சப்ஸ்கிரைபர் வரும், ஒரு நாளே முடிச்சிருவாங்க, எடுத்துருவாங்க. ஃபேஸ்புக்லேயும் மானிட்டைசேஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து நிறைய சேனல்களுக்கு இன்டர்வியூ கியூவில் வந்து நிற்பாங்க, இவங்களுக்கான ப்ரொஜெக்ட் வரலாம். மேபி இது கூட அவங்களோட ஐடியாவாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. இதை வந்து இப்போ மீடியா நண்பர்கள் சொல்கிறாங்க இவங்களோட பிளானு இதுதான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸுக்கு வந்து சும்மா இல்லாமல் இல்லை, ஹலோ நாங்கள் பிக் பாஸ் டீம்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் விஜய் நந்தினியா, ஸோ சீசன் 9க்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், வந்துடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். 5 ஸ்டெப் இருக்கு, 5 இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ அப்படின்னு நிறைய இருக்கு. ஈவன் அதில் எனக்கு தெரிஞ்சு முதலாவது இதுலேயே சொல்லுவாங்க, ஓகே உங்களுடைய இது என்ன, உங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம், பிக் பாஸுக்கு நீங்கள் வர ஓகே, பிக் பாஸ்னா என்ன நடக்கும், இப்படியான இது நடக்கும், மைண்ட் கேம் இருக்கும், அந்த டெஸ்ட் இருக்கும், எல்லா எமோஷன்ஸையும் வர வைக்கிறது தான் கேமு, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி படிப்பிச்சு போட்டு தான் மீதி டெஸ்ட் அதுகளுக்கு எல்லாமே வந்து போவாங்க. அந்த பரீட்சைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் கால், தென் வீடியோ கால், தென் வந்து ரியல் மீட், அதுக்கப்புறம் அங்கே வேற சில விடயங்கள், அந்த பிசிக்கல் அசிஸ்ட் வர்றது எப்படி பண்ணுறது அப்படியான விடயங்கள், அதுக்கப்புறம் ரூல்ஸ், ஆடைகளை பற்றிய விடயங்கள். இந்த இப்படி டிஷர்ட் எல்லாம் வந்து போட முடியாது, பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க டிஷர்ட்ல எதுவுமே வந்து இருக்காது, பிளாங்கா தான் இருக்கும், அப்படியான ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஆடைகளை யாரு ஸ்பான்சர் பண்ணலாம், யாரு கொடுப்பாங்க, அப்படியான இதுகள் இருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண வீட்டை போய் ஒரு 105 நாள் என்ன வானத்தை போல படத்தை போல ஒன்னா இருக்கிற ஷோ இல்லை, பக்காவா டீச் பண்ணி படிப்பிச்சு தான் இவங்களை வந்து உள்ளுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க நடிக்கிறீங்க, இப்படி பண்றீங்க, என்னால இருக்க முடியல, ஒன்னா இருக்க வந்த பாசத்துக்காக, அப்ப நீங்க தான் ஃபேக் நந்தினி, நீங்க தான் பக்கா ஃபேக்கு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம், இவங்க 100 நாளோ இல்லை ஒரு நாளோ இருப்பது சும்மா இல்லை, வாங்க வாங்க வந்து வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கு சம்பளம். அது ஒரு நாளைக்கு 50,000 இருக்கலாம், 70,000 இருக்கலாம், ஏன் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பெறவங்கள 3 லட்சம் பெறவங்க கூட இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே சும்மா வந்து கொண்டாடுங்க, எங்களோட ஷோக்கு வந்துட்டு போங்கன்னு இல்லை, சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ சம்பளம் கொடுக்கக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் படி வந்து சில விடயங்கள் பேசக்கூடாது. அதையும் தாண்டி இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருடைய பப்ளிசிட்டிக்கு, தன்னுடைய பப்ளிசிட்டிக்கு. ஸோ சைன் வச்சு போட்டு தான் போகிறாங்க, அகெயின்ஸ்ட் ரூல்ஸ். இன்னொரு அம்மா கூட அகெயின்ஸ்ட் ரூல் பண்ணி கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கக்குள்ள விஜய் நந்தினி அவர்கள் வந்து பக்காவா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும்ன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து நார்மல் பீப்புளால, அதாவது இப்போ எப்படி சொல்லலாம், நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்தாங்க, அவ்வளவு தூரம் அந்த வாய்ப்புக்கு மனுஷன் வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த ஒரு உழைச்சி ஒரு இது ஒன்று கிடைக்குது. அப்போ அதை பொக்கிசமா பார்த்தாரு, உழைச்சாரு. இவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குது, நாயாப்பையா வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த சான்ஸுக்கு கூட இவங்க மரியாதை கொடுக்கல. சரிங்களா? டோட்டலி ஓவரால் பார்க்கக்குள்ள விஜய் நந்தினி இஸ் அ ஃபேக் அப்படின்றதுதான் என்னோட கருத்தும் சரி, மக்களோட நான் பேசின மக்களோட கருத்துமே சரி. சரியா? அடுத்தது வந்து இவங்களுடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, இத்தனை நாள் இவங்களை பார்த்ததில்ல, 6 நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல இருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்ததில்ல. இவங்க உருப்படியாக ஏதாவது பண்ணாங்கன்னா இல்லை, ஒண்ணுமே வந்து இவங்க பண்ணல, இவங்களால பண்ண முடியல போல இருக்கு. சரியா? அப்ப அதுவும் ஒரு மேன உளைச்சலா இருக்கலாம். எல்லாரும் ஸ்கோர் பண்ணி கொண்டிருக்கானே, சபரி மேல இவங்களுக்கு செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் உழைக்கிறாரு, அது இவங்களுக்கு ஃபேக்கா தெரியுது. பாக்குற மக்களுக்கு அப்படி தெரியல, 24 மணி நேரம் பாக்குறாங்க. கனி அவர்கள் மேல காண்டில் இருக்காங்க. ஆனா அந்த காண்டை இவங்க வந்து உடைக்க முடியல. இவங்களுக்கு விருப்பம் என்னன்னா கனியை உடைச்சிடணும், கனியை பத்தி ஏதாவது சொல்லிடணும். ஆனா இவங்களுக்கு சொல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கல. அதனால நீங்களும் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கனியையும் ஒரு நெகட்டிவிட்டியில போடுறாங்க. இவங்க ஃபுல்லா ஃபேக்கா இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க எதையோ எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல. தனக்கான ஸ்பாட்லைட்டோ தனக்கான இதோ தான் கேப்டன் ஆகணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாமே கிடைக்கல. இவங்க கேப்டன் ஆக முதல் வந்து இதை வந்து பண்ணியிருந்தாங்க கூட சில பேர் நமக்கு டவுட் ஆகிருக்காது. சரி, ஸோ அப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இவங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த நபர் வந்து எதிர்பார்த்த பல விடயங்கள் நடக்கல அப்படின்ற ஒரு இது ஒன்று. அடுத்தது வந்து சரி இப்போ நம்ம இப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு ஒன்று. அடுத்த போட்டியாளர்கள் மீது இருந்த வன்மம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அம்மா வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பப்ளிசிட்டி எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா?
ஸோ ஒரு 3 மாதம் பிக் பாஸ் நடக்கிற வரைக்கும் உங்களோட பேச்சு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு 2 கிழமை இவங்களை பற்றி பேச்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட திறமை மூலம் தான் இவங்க வளரணுமே தவிர இந்த செயல்கள் உதவாது. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது இவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் பார்த்தேன். அது AI ஃபேக் எடிட்டட் வீடியோஸ், அது ரியல் இல்லை, டீப் ஃபேக் வீடியோஸ். மக்களே, அதை நம்பாதீங்க. நன்றி.